ஹாய் வீவர்ஸ், மனசெல்லாம் சீரியலில் நந்தினி கரிகாலனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் எபிசோடில் எப்படியும் வேன் பிரேக் டவுன் ஆகி நின்றும் யாரும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வேண்டுதலை நிறைவேற்ற மாட்டாங்கன்னு சொல்லி கனகா ஐஸ்வர்யா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி கரிகாலன் அந்த வேனை எடுத்துகிட்டு போய் ஒரு மரத்தில் மோதிடுறாரு. அது குலதெய்வ கோவிலோட காவல் தெய்வம் அப்படிங்கிறதுனால நல்ல விஷயந்தான் நடந்திருக்கு. குலதெய்வம் நமக்கு துணையாக இருக்குன்னு சுந்தரவல்லி சொல்கிறாங்க. இதனால் எல்லாருமே கோவிலுக்கும் போய் ரீச் ஆயிடுறாங்க. ஸோ இவங்க இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குணசேகரனோட ஒய்ஃப் வந்துட்டு இந்த தடவை முதல் மரியாதை உங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் குணசேகரன் சத்தம் போடுறாரு. ராஜசுந்தரம் வந்துட்டு முதல் மரியாதை பண்ண வரும்போது 2 பரிவட்டத்தையும் என் தம்பிக்கும் தம்பி மகன் அருளுக்கும் பண்ணிடுங்கன்னு சொன்னதுனால நம்ம குணசேகரனோட ஒய்ஃபும் சந்தோஷப்படுறாங்க. ஸோ கரிகாலனும் நல்ல மனசோட விட்டு கொடுக்குறாரு. ஸோ இப்போது நந்தினி வானதி 2 பேரும் பொங்கல் வைக்கிறாங்க. 2 பேரோட பொங்கல் பானையுமே ஒரே நேரத்தில் வந்து பொங்கி வருது. இதனால் சுந்தரவல்லி என் பேத்திங்க 2 பேரும் தங்கமானவங்க, அவங்க 2 பேரையும் கட்டியிருக்கிற என் பேரனுங்க ரொம்ப கொடுத்து வச்சவனுங்க, இந்த குடும்பமே நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பாராட்டி பேசுகிறாங்க. பொங்கல் வச்சு முடித்ததும் எல்லாருக்கும் பொங்கல் பரிமாற சொல்கிறாங்க. அப்போ நந்தினி எல்லாருக்கும் பொங்கல் போட்டுட்டு வரும்போது கரிகாலனுக்கு போடுறாங்க. எனக்கு போதும்னு சொல்கிறாரு. உனக்கு பொங்கல்னா நல்லா பிடிக்குமே, ஏன் வேண்டான்னு சொல்கிற அப்படின்னும் போது சந்தோஷமாக இருந்தால் சாப்பிடலாம், சங்கடமாக இருக்கும்போது எப்படி சாப்பிட்றது அப்படின்னும் போது எல்லாரும் இருக்காங்கன்னு பார்க்குறேன், ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காது, ஒழுங்காக பொங்கலை சாப்பிடு அப்படின்னு சத்தம் போட்டு பொங்கல் கொஞ்சம் வாரி போட்டுட்டு போகிறாங்க. இவகிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது இந்த ஜென்மத்தில், ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போது கரிகாலன் ஒரு பக்கமாக நடந்து போகும்போது ஒரு மரத்துக்கிட்ட 2 பெண்கள் வந்து சீட்டில் ஏதோ எழுதி வச்சுட்டு இருக்காங்க. அந்த மரத்தில் வந்து மரக்க மரம் அப்படின்னு எழுதியிருக்கு. என்ன இதுன்னு கேட்கும்போது, இந்த மரத்தில் யாரோட பேரை நம்ம எழுதி கட்டி விட்டுட்டு போகிறோமோ அவங்கள நம்ம ஜென்மத்துக்குமே வந்து மறந்துடுவோம், அவங்க ஞாபகமே வராதுன்னு சொன்ன உடனே கரிகாலனும் ஒரு சீட் எடுக்கிறாரு. இதை தூரத்தில் இருந்து நந்தினி பார்க்குறாங்க. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே பின்னாடியே வராங்க. அவர் சீட்டில் வந்து நான் அப்படின்னு எழுதுறாரு. ஸோ நந்தினியோட பேரை வந்து கரிகாலன் எழுதுவாரா என்னன்னு தெரியல. பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் வந்து நந்தினிக்கு தெரிஞ்சா கரிகாலன் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரா அப்படின்னு நினச்சி நந்தினி வந்து கரிகாலன் கிட்ட நல்லபடியாக இருந்தால் நல்லாவே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.